செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இப்போது தமிழர் பகுதிகளில் இடம்பெற்ற கைதுகள் தொடர்பில் அச்சமும் பதற்றமும் அடைந்திருப்பதனை நேற்று இன்று அதற்கு முந்தைய தினங்களில் இடம்பெறுகின்ற ஊடகவியலாளர் சந்திப்புகளும் அரசியல் பிரமுகர்களுடைய கூற்றுக்களும் ஆதாரமாக அமைகின்றது. அதில் ஒரு முதலாவது கூற்றாக பார்க்கப்பட வேண்டியது முன்னாள் அமைச்சராகவும் ரியல் அட்மிரலாகவும் இருந்த சரத் வீரசேகராக இருக்கலாம், முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவனுடைய கூற்றுக்கள் எல்லாம் பிள்ளையான் கருணாவினுடைய கைது தொடர்பில் இந்த அரசு ஒரு பாரபட்ச தன்மையோடு செயற்படுகிறது என்கின்ற தகவல் தான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய நீட்சியாக இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிமல் வீரவன்ச, அதாவது மக்கள் விடுதலை முன்னணி இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் ஆரம்ப காலத்தின் பிரச்சார பீரங்கியாக இருந்தவர், பின்னர் மஹிந்தவோடு இணைந்து தனக்கென ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போது பல அரசியல் கட்சிகளுக்கு முகவராக கதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் இந்த பிமல் வீரவன்ச. அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றவை சுவாரஸ்யம் என்பதை விட ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு, எவற்றை இனி கதைத்து இதிலிருந்து தப்பலாம் என்கின்ற ஒரு நடைமுறை அடிப்படையில் கதைப்பது போன்றுதான் அவருடைய கருத்துக்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. புலம்பெயர் தமிழர்களால் மனவேதனையில் கருணா மற்றும் பிள்ளையான் இருப்பதாக பிமல் வீரவன்ச முதலை கண்ணீர் வடிக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு கூற்றையும் கூறுகின்றார். இது புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான கைதுகள் அனுர அரசால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கருணா பிள்ளையானுடைய சகாக்களை கூட பலர் கடத்தி இருக்கின்றார்கள். இவைதான் வினோதமானது. கருணா பிள்ளையானின் சகாக்களை யார் கடத்தினார்கள் என்று பிமல் வீரவன்ச வெளிப்படையாக கூறுவார்களாக இருந்தால் அவை தொடர்பிலும் இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற தகவல் தான் இப்போது இருக்கின்ற ஒரு மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இவற்றை மேலதிகமாக நுணுக்கமாக பார்க்கின்ற போது இப்போது இடம்பெறுகின்ற கைதுகள் அனைத்தும் நீதித்துறை கட்டமைப்புகளுக்கு உட்பட்டுத்தான் அந்த கைதுகள் இடம்பெறுகின்றன. அப்படியான ஒரு கைதுகள் இடம்பெறுகின்ற போது இவ்வாறான கருத்துக்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பது போன்ற ஒரு கருத்துக்களாக இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில் எழுகின்றது. எந்த ஒரு கைதும் போலீஸ் கைதோ அல்லது எந்த ஒரு கைதும் கடத்தலுக்கு உட்பட்ட கைதுகளோ இடம்பெறவில்லை. மாறாக நீதிமன்ற கட்டளைக்குட்பட்டு நீதிமன்றத்தின் அனுமதியோடும் நீதித்துறையின் ஒரு நீதித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சட்ட வரைமுறைகளுக்குட்பட்டே அனைத்து கைதுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த கைது நடவடிக்கைகளை புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன என்று பிமல் வீரவன்ச கூற முற்படுவது என்பது ஒருவேளை நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தவறாக வழிநடத்துவது அல்லது நீதிமன்றத்துக்கு எதிராக மக்களை அணி சேர்ப்பது போன்ற ஒரு சாயல் அதற்குள் தென்படுவதாக சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த சட்டவாளர்கள் இவை தொடர்பில் ஒரு கருத்துக்களை மிகவும் நெருக்கமாக கூறுகின்றார்கள். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது, நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இடம்பெறுகிற போது வெளிப்பரப்பில் இவ்வாறு கூறுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு சமனானது. காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது இடம்பெற்றிருக்கின்ற கைது பிழையானது என்றால் அதனை நீதிமன்றத்திலே விவாதித்து, அது பிள்ளையானாக இருக்கலாம் அல்லது பிள்ளையானோடு கைது செய்யப்பட்ட சகாக்களாக இருக்கலாம் அல்லது இனிய பாரதியாக இருக்கலாம், குற்றச்சாட்டுக்கள் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை நீதிமன்றத்தில் நிரூபித்து அவர்கள் வெளியில் வருவதற்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதனை விடுத்து விமல் வீரவன்ச அதனை திசை மாற்றுவது அல்லது அதனை மடை மாற்றுவது போன்று ஒரு புதிய கருத்தை கூற முற்படுவதானது ஒரு நீதிமன்றத்தை பிழையான விடத்தில் நகர்த்தி செல்வது அல்லது நீதிமன்றம் தொடர்பில் பிழையான கூற்றுக்களை மக்களுக்கு கூற முற்படுவது போன்று தென்படுவதாக பலரும் கூறிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது. இலங்கை ராணுவ புலனாய்வாளர்களுக்கு மிக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுத்தான் கைதுகள் இடம்பெறுகிறது. இந்த கைதுகளை பார்க்கின்ற போது ஒரு சந்தேகமாக இருக்கின்றது என்று கூறுவதுடன் 60% பற்றாக்குறை, அதாவது பணியாட்களுக்கான பற்றாக்குறை இருப்பதாக கூறுகின்றார். இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு கட்டளை தளபதியாக விமல் வீரவன்ச தான் இருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இப்போது அரசை யார் நடத்துகிறார்கள் என்று தெரியாமல் விமல் வீரவன்ச புலனாய்வு துறையை புலனாய்வு செய்கின்றார். அப்படி பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போது கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அனைவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய கைது நடவடிக்கையின் அடுத்த கட்ட விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்த ஆட்சியாளர்கள், முன்னாள் ஆட்சியாளர்கள் அல்லது கோட்டபாயாவாக இருக்கலாம் அல்லது மஹிந்தவாக இருக்கலாம் அல்லது அவர்களோடு இருந்த அந்த ரெஜிம் சேஞ்ச், அதாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இலங்கையில் ஒரு சதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த அச்சத்தில் அதனை திசை திருப்புவதற்காகவும் ஒருவேளை அதில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையானவர்கள் ஆட்சியாளர்கள் யாருடைய பெயரையாவது உச்சரித்து விடுவார் என்கின்ற அச்சத்தின் அடிப்படையில் இதனை திசை மாற்றுவதற்கான இவ்வாறான கருத்துக்களை பிமல் வீரவன்ச கூறியிருக்கலாம் என்றும்
அரசியல் ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள். ஒட்டுமொத்தத்திலே பார்க்கின்ற போது பிமல் வீரவன்ச, உதய கம்பன்பில, சரத் வீரசேகர, அதே போன்ற தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும்போக்காளருடைய கருத்து என்பது அச்சத்தின் வெளிப்பாடு என்றுதான் பார்க்கப்படுகிறது ஒழிய அவர்கள் ஆத்மார்த்தமாக கூறவில்லை என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மேலதிக தகவல். காரணம் என்னவென்று சொன்னால், கடற்படையினுடைய ஒரு முன்னாள் தளபதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைதின் பின்னரும் அவருக்கான உத்தரவுகள் யார் பிறப்பித்தார்கள் என்கின்ற விடயங்கள் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அதே போன்று இன்று செம்மணி புதைகுழி விவகாரமும் இப்போது பேசப்படுகிறது. அங்கு பேசப்படுகின்ற போது ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி லலித் கேவா தொடர்பில் ஒரு தகவல் இருக்கின்றது. அவர் இப்போதும் ஓய்வு நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடியவர். இனிவரப்போகின்ற நாட்களில் ராணுவத்தினர் செய்த சித்திரவதைகள் அல்லது படுகொலைகள், கடத்தல்களுக்கு காரணமானவர்கள் பலர் ஓய்வில் இருந்தாலும் நீதிமன்ற பொறிமுறைகளுக்கு உட்பட்டு கைதுகள் கட்டாயமாக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து கூறுகின்றோம், முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் பலவை நீக்கப்பட்டதன் பின்னணியில் ஒரு பெரும் கைதுகள் விரைவில் இடம்பெறலாம். இதனை இம்மாதம் 3ஆம் தேதி நாங்கள் பதிவு செய்திருந்தோம். அதனை இன்றைய நாளில் ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சிலேடையாக குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார். அதற்கான சில வெளிப்படுத்தப்பட்ட சொற்களை பார்க்கின்ற போது அந்த சந்தேகமும் இருக்கின்றது. லலித் கேவா செம்மணி புதையக்குழி விவகாரத்திலே இப்போது சோமரட்ன ராஜபக்சவின் கூற்றின் அடிப்படையில் லலித் கேவா 61, 83, 34 என்கின்ற ராணுவ இலக்கத்தை உடையவர். இப்போது அவர் ஓய்வில் இருக்கின்றார். 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி காலப்பகுதியிலே பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ காரணங்களை அடிப்படையாக கொண்டு 2024 பிப்ரவரி 13ஆம் தேதி ஓய்வு பெறுகின்றார். இவருக்கான, அதாவது இவர் பிரிகேடியராக பதவி உயர்வு பெற்றது 2018ஆம் ஆண்டு. இந்த பிரிகேடியர் தரத்தில் இருந்தபோது 2024 ஓய்வு பெறுகிறார். இவர் இப்போதும் லலித் கேவா கைது செய்யப்பட்டால் தான் செம்மணி விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நாங்கள் கூறினோம், கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கினை முறையான வகையிலே ஒரு கட்டளையை பெற்று யாழ் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு யாழ் நீதிமன்றத்திலே இப்போது இடம்பெறுகின்ற விசாரணையை இணைத்து கொண்டு சென்றால் லலித் கேவாவை கட்டாயம் கைது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகின்றது. இவற்றையெல்லாம் உணர்ந்தபடியால் தான் பிமல் வீரவன்ஸ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார். லலித் கேவா தொடர்பில் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அன்றைய கால பகுதியில் தான் சவேந்திர சில்வா, இப்போது இருக்கக்கூடிய ராணுவ தளபதி, அதே போன்று ராணுவத்தின் முக்கிய பதவிகளை வைத்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சவேந்திர சில்வாவும் நல்லாட்சி கால பகுதியில் தான் அவரும் ஒரு முக்கிய பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். இப்போது செம்மணியிலே சென்று கதைக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்றிருந்தவர்கள் இன்று பல கட்சிகளுக்குள் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று இன்று பல இடங்களிலே இருக்கக்கூடியவர்கள் நல்லாட்சி காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முட்டுக் கொடுத்த காலப்பகுதியில் தான் லலித் கேவாவாக இருக்கலாம், சவேந்திர சில்வாக இருக்கலாம், அனைவருக்கும் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. அன்று என்ன நடந்தது என்று வேண்டாம், அன்று என்ன செய்தார்கள் என்றுதான் இப்போது இருக்கின்றது. அவர்களுக்கு அன்று தெரியவில்லை என்கின்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இன்று அரசியலுக்காக இந்த லலித் கேவா செம்மணியோடு தொடர்புபட்டவர், இந்த செம்மணி விவகாரத்திலே லலித் கேவாவுக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது. சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் சாட்சியம் வழங்கி இருக்கின்றார். இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடாது என்று ஏன் அன்றைய காலப்பகுதியிலே யாரும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றவில்லை? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இவர்கள் அரசியல் புரிதலோடு தான் கதைக்கின்றார்களா அல்லது அரசியல் வங்குரோத்து நிலையில் கதைக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருக்கின்றது. இந்த ஜனாதிபதி சட்டத்தனியாக அந்த இடத்துக்கு சென்றிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் பல கூற்றுக்களை கூறுகின்றார். அன்று நல்லாட்சி கால பகுதியில் நிழல் பிரதமர் என்றுதான் அவர் அழைக்கப்பட்டார். அன்றைய கால பகுதியில் தான் லலித் கேவாவுக்கு பிரிகேடியர் பதவி வழங்கப்பட்டது. ஏன் அன்று நல்லாட்சி அரசோடு இது தொடர்பில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் தானே திரு சம்பந்தனூடாக. அரசியல் அல்ல, இவை யதார்த்தமானவை. இவை ஒரு புறம் இருக்க, இவ்வாறான சூழ்நிலையில் அச்சங்கள் தென்னிலங்கையிலே வியாபித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இன்று வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லாடலாக இருக்கின்றது. இந்த அச்சம் கைதை நோக்கி நகர்ந்து விடுமோ என்கின்ற பெரும் பீதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கருணா பிள்ளையான் போன்றவர்கள் ஆட்சியாளர்கள் யாரும் பேரை கூறிவிடுவார்களோ அல்லது தொடர்பில் கூறிவிடுவார்களோ என்கிற பதறல் தான் இப்போது பிமல் வீரவன்ச வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சொல்லாடலாகவும் இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உள்ளிட்டோரை கைது செய்திருப்பதாக கூறுவது என்பது விசாரணைகளுக்கு அமையத்தான் அவர்களுக்கான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது ஒழிய அது புலம்பெயர் தமிழர்களையோ அல்லது யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டிய தேவையில்லை. மாறாக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே அதுவே எமது கடமை என்கின்ற கருத்தை கூறியிருக்கிறார். அவர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு கடமையாற்ற வேண்டிய அரசு என்கின்ற வகையில் அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் என்று
அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திலே கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய கூற்றின் அடிப்படையில் கோட்டாபய அரசாங்கம் உள்ளிட்ட முன்னைய அரசாங்கத்தின் பயணத்தடைகளை பயணத்தடைகள் விதித்திருந்தன. யார் மீது பயணத்தடைகள்? அன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் நீதியான விசாரணைகளை மேற்கொண்ட பலர் மீது பயணத்தடைகளை மேற்கொண்டிருந்தன. ஆனாலும் கூட ஒரு மயிரிழையில் புலனாய்வுத்துறையின் முக்கிய அதிகாரியாக இருந்த நிசாந்த டி சில்வா சுவிட்சர்லாந்து தப்பிச் சென்று அரசியல் புகலிடம் கோரினார். ஆனால் தப்பிச் செல்ல முடியாமல் இலங்கையிலே நின்ற சாணி அபேசேகர 11 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சாணி அபேசேகர 11 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது இன்று தென்னிலங்கையிலே பல சட்டத்தரணிகள் தங்களை ஜனாதிபதி சட்டத்தரணி, சிரேஷ்ட சட்டத்தரணி என்று கூறினாலும் சாணி அபேசேகரவின் விடுதலைக்காக போராடியது ஒரு தமிழ் பெண் என்றால் யாரும் மறந்துவிட முடியாது. அவர் வேறு யாரும் அல்ல. இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களின் பாரியார் திருமதி கௌரி சங்கரி தவராசா தான் சாணி அபேசேகர சார்பில் நீதிமன்றத்திலே ஒரு விண்ணப்பம் செய்திருந்தார், அவருடைய பிணை கோரி. அவருடைய அந்த மனு தாக்கலின் பின்னர் தான் கோட்டாபாய ராஜபக்ச பலமாக இருந்து அனைவரையும் நடுநடுங்க வைத்த போது கோட்டாபாய ராஜபக்சவை நடுநடுங்க வைத்தவர் ஒரு தமிழ் பெண் என்றால் இந்த இடத்தில் மிகையாகாது. அதனையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். அதனை அனுரகுமார கூறவில்லை. அனுரகுமார சாணி அபேசேகர 11 மாதங்கள் சிறையில் இருந்தார் என்கின்ற தகவலை தான் கூறியிருக்கின்றார். இது இவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான பல தகவல்கள் தென்னிலங்கையிலே இன்று ஒரு கொதிநிலையை அடைந்திருக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்று அனுரவினுடைய கூற்றை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. கைது என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய மூவின மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரானதை ஒழிய புலம்பெயர் மக்களை எல்லாம் திருப்திப்படுத்தவில்லை என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாது கடற்படை தளபதி நிஷாந்தவினுடைய கைதின் பின்னர் பல கூற்றுக்கள் கூறப்படுகின்றன. தற்போது நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் கிறிஸ்டியன் அவர்கள் தொடர்பில் ஒரு தகவலை இப்போது தென்னிலங்கையில் கூறப்படுகிறது. அவர் 2017 ஆண்டில் கடத்தல் தொடர்பில் தண்டிக்கப்பட்டு அவர் இராணுவ நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அவர் பணியில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்ற சூழ்நிலையில் தான் அவர் இப்போது முரணாக விடுதலை புலிகளுக்கு அல்லது புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவாக கருத்து கூறுகிறாரே ஒழிய அவர் கடற்படையோடு தொடர்பட்டவர் இல்லை என்கின்ற தகவலையும் தென்னிலங்கையிலே பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இனி வரப்போகின்ற நாட்களில் கைதுகள் விடயத்திலே அதிகளவான கைதுகள் கடற்படையை நெருக்கமாக வைத்துத்தான் அந்த கைதுகள் இடம்பெறப் போகின்றன. அது இப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் தரப்பாக இருக்கலாம் அல்லது இனிய பாரதி தரப்பாக இருக்கலாம். பலர் வழங்கிய சாட்சியங்கள் கடற்படைக்கு எதிராக இருப்பதனால் அந்த கைதுகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் விமல் வீரவன்சவினுடைய பதட்டமாக இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த பாரதி, அதாவது விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவில் இருந்த பாரதி என்கின்ற ஒருவர் தான் திருகோணமலையில் இருக்கக்கூடிய கன்சை வதை முகாம் தொடர்பிலும் அங்கு 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது தொடர்பிலும் கேகாலையைச் சேர்ந்த சாந்தா என்கின்ற நபர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது தொடர்பிலும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்குகிறார். யாரிடம்? புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அன்றைய கால பகுதியின் விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த நிசாந்த டி சில்வாவிடம் இந்த வாக்குமூலம் வழங்கப்பட்டுத்தான் நிசாந்த டி சில்வா திருகோணமலையில் வதை முகாம் இருந்ததாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. 5 மாணவர் உட்பட்ட 11 பேர் இளைஞர்கள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் 2008 ஆண்டு காலப்பகுதியில் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற மிக முக்கியமான ஒரு ஆவணம் எமது கைவசம் இருக்கின்றது. இந்த ஆவணம் இருக்கின்றது. இவை தொடர்பாகவும் இவற்றில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள் தொடர்பாகவும் முதல் இந்த விவகாரம் யாரால் கையாளப்பட்டது, எப்படி கையாளப்பட்டது, திருகோணமலை வதை முகாம் தொடர்பான மேலும் பல தகவல்களை விரைவில் உங்களுக்கு வழங்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.